தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே நூத்தலக்கரை கிராமத்தில் தாருடன் ஆயில் கழிவை கலந்து தரமற்ற முறையில் சாலை அமைத்ததை தட்டி கேட்ட கிராம மக்களை ஒப்பந்ததாரர் மிரட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. முதலில் அவர்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். இந்த தார் சாலை ஸ்ரீரங்கபுரம் டு நூத்தலக்கரை அது வரைக்கும் தான் போட்டிருக்காங்க. அதனுடைய தலைப்பே ஸ்ரீரங்கபுரம் டு சின்னியாபுரம்னு அதை மதிப்பீட்டுல வச்சிருக்காங்க. அதுவே முதல்ல தவறு. இந்த திட்டத்துல பல தவறுகள் நடந்திருக்கு. இதை ஒப்பந்தக்காரர்கிட்ட கிராம மக்கள் சார்பில் நாங்க போய் வைக்கும் போது நாங்க சரி செஞ்சிருவோம்னு சொல்றாங்க. அதை மீறி நாங்க பேசும்போது நாங்க இதுக்கப்புறம் நீங்க பேசுனீங்கன்னா நாங்க காவல்துறையிட்ட தான் நாங்க அனுமதி கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்குன்னு எங்களை மிரட்டல விடுறாங்க. அப்ப ஊர் மக்கள் அதை தப்பு நடக்கிறத தட்டி கேட்கறது கூட ஊர் மக்களுக்கு உரிமை இல்லையா? நீங்க சரியா செஞ்சா நாங்க ஏன் அதை தட்டி கேட்கிறோம்? உங்க மேல தவறுக்க போய் தானே நாங்க கேட்க வேண்டியதா இருக்கு. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராமமூர்த்தி. ராமமூர்த்தி, வணக்கம். விரிவான விவரங்கள். காசினி, வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள ஸ்ரீரங்கம் டு நூதலக்கரை சின்னையபுரம் கிராமம் வரை முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 1,46,00,000 மதிப்பீட்டில் 3,200 கிலோமீட்டர் தூரத்திற்கு தார் சாலை மற்றும் ஒரு பாலம் அமைப்பதற்கான ஒப்பந்தமிடப்பட்டு தற்போது பணிகள் முடிவடைந்துள்ளது. இந்த தார் சாலை அமைக்கும் பொழுது சாலைகள் மற்றும் பாலங்கள் முறையாக அமைக்கப்படவில்லை என்று சாலை அமைக்கும் பொழுது தார் கலவையை பதிலாக பழைய கழிவு ஆயில் ஜல்லி கற்களை கொண்டு சாலை அமைத்ததாகவும் பால கட்டுமானம் பணிக்கு சிமெண்ட் கலவைக்கு பதிலாக சுண்ணாம்பு கலவையை வைத்து இரவோடு இரவாக தரமற்ற முறையில் நடைபெற்றதாகவும் இது குறித்து கிராம மக்கள் சாலை அமைக்கும் ஒப்பந்ததாரிடம் அரசு பொறியாளரிடமும் கிராம மக்கள் சாலை மற்றும் பால கட்டுமானங்களை முறையாக செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த போது ஒழுங்கா போறீங்களா இல்ல போலீஸ் உங்களை பிடித்து கொடுத்து விடவா என்று மிரட்டியதாக கூறப்படுகிறது. இது குறித்த கிராம மக்கள் கூறுகையில் கிராம பகுதிகளில் திட்டப்பணிகள் வருவதே நீண்ட நாள் கனவாக இருந்து வருகிறது. அவ்வாறு வரும் திட்டப்பணிகள் முறையாக மக்கள் பயன்பாட்டுக்கு சேர்வதில்லை என்று குற்றச்சாட்டு முன்வைக்கின்றனர். போடப்பட்ட புதிய சாலை 1 இன்ச்சுக்கு குறைவான கணக்கில் இருப்பதாகவும் கைகளால் தொட்டால் போர்வை போலும் கருப்பு நிற மண்ணாக கையோடு வருகிறது என்று குற்றம் சாட்டுகின்றனர். எனவே சாலையை மறுசீரமைத்து கிராம மக்கள் ஒப்பந்ததாரர் மற்றும் பொறியாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி கிராம மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஹாசினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராமமூர்த்தி.